நாங்க 2 பேரும் இப்போ ரெடி ஆயிட்டு எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தம்ப்நெயில் பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ நானும் மது அண்ட் நிரவ் எங்கள் வெட்டிங் அனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இருக்கிறோம். 50th year wedding anniversary. ஆமாம். அண்ட் லாலா வந்து எங்கள் கூட இந்த ட்ரிப்பில் ஜாயின் பண்ண முடியாது. அது ஏன்றதை போக சொல்கிறேன். ஓகே. அண்ட் லாலா வந்து வீட்டில் தான் இருக்கிறோம் அம்மா கூட. இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான விஷயம் இப்போ அதுதான். அவளும் ரொம்ப கஷ்டமா ஏன்னா சர்ப்ரைஸ் தான் கூப்பிட்டு போனா அவள் லாலா வரலையான்னு கேட்டா. ஸோ நானுமே 4 பேர் போகும்போது லாலா கொஞ்சம் அவளுக்கு வயசாகிறதுனால விட்டு போகிறேன். அது இன்னும் ஏன்றதை போக நான் சொல்கிறேன். ஸோ அப்படிங்க கூட இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. நாங்கள் போகிற ட்ராவல் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஓகே. சிக்கி அங்கே தூங்கிட்டு இருக்கோம். காலையில் இப்போ வந்து 6 மணி ஆகுது. 10 மணிக்கு ஃப்ளைட்டு. ஓகே. இப்போ நான் கிளம்புறேன். ஆமாண்டி அவனை செக் பண்ண லக்கேஜ் இருக்கு. ஓகே பை. நல்லா தூங்குறா. இங்கே பேர் ஏர்போர்ட் கொண்டு இங்கே பேர். A few minutes later. ஓகே. ஸோ நாங்கள் வந்து எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு ஏர்போர்ட்டுக்குள்ளே கேட்டு வாசலில் உட்காந்துட்டோம். ஓகே. சிக்கி எங்கே போகிறோம் நம்ம? ஃப்ளைட்டில் எங்கே போகிறோம்? பீச்சுக்கா? எங்கடி போகிறோம் நம்ம? அந்தமான். ஆக்சுவலாக சரியான ஜோக்கு கைஸ். ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா அது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் தான் போகிறோம். ஸோ அங்கே இருப்பாங்கல்ல நம்ம செக்இன் பண்ணோம் லக்கேஜ். ஸோ அந்த இடத்துல வந்து அந்த டீட்டெயில்ஸ் தான். ஓகே. இங்கே மால்தீவ்ஸ் பண்ணிட்டு இன்றைக்கி போய்ட்டு இன்றைக்கி ரிட்டன் அதெல்லாம் சொல்கிறாங்க. இவர் மாதிரி ஷாக் ஆகிட்டு என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கா லூஸு மாதிரி. நான் அவளை பார்க்கவே இல்லை. நானும் கேஷுவலாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். அவங்கள பார்த்து சிரிக்கிறேன். எல்லாரை பற்றி சிரிச்சுக்கிட்டே நடந்து வர தெரியவே தெரியாது. அந்தமான்னு சொல்லி கூப்பிட்டு இன்னொரு பைத்தியக்காரத்தனம் என்னன்னா பாஸ்போர்ட்லாம் எடுத்துட்டு வரேன். அந்தமானுக்கு பாஸ்போர்ட்டே தேவையில்லைன்னு கூட இவளுக்கு தெரியல. அந்தமான்றது ஃபாரின் நினைச்சுக்கிறேன். அது இந்தியான்றது தெரியும். சரி நீ சொன்னா எல்லாமே கரெக்டா இருக்கணும் நம்புனேன் நான். என்னென்ன சொல்றோம் பாருங்க. அது ஒரு ஜோக். ஓகேவா? ஸோ உள்ளே வந்தோடனே சிரிச்சுக்கிட்டே வந்தா. இமிக்ரேஷன் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு ஸோ கேட்டுக்கிட்ட வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மால்தீவ்ஸ் பிளான் வந்து நாங்கள் 5 years முன்னாடி போயிருக்க வேண்டியது. அதான் ஃபஸ்ட்டு அதாவது ஹனிமூனுக்கு போகலான்னு பிளான் பண்ணோம். அப்போ கொரோனா அது இதுன்னு போக முடியல. ஸோ அதனால் சரி 50th year ஆனிவர்சரின்றாங்க ஒரு செலிப்ரேஷனுக்காக போகலான்ட்டு இப்போ நான் சர்ப்ரைஸாக பிளான் பண்ணேன். ஆனால் என்னென்னா லாலா மட்டும் மிஸ்ஸிங். ஸோ ஓகே. நெக்ஸ்ட் இப்போ ஃப்ளைட் ஏறி ஸ்ரீலங்கா போயிட்டு ஸ்ரீலங்காவிலேருந்து மால்தீவ்ஸ். ஓகே 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 வாங்க அப்படியே நான் காய்க்கிறேன். ஓகே சிக்கி பை சொல்ல. எனக்கு ஏதாவது பார்க்கணுமா? ஆனால் என்ன பார்க்கணுன்னு அவனுக்கு என்னடா பண்ற? என்னது என்ன போடாது? அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன். நோத்து எங்க போய் போடுற? டேய் சிக்கி நம்ம எதுல இருக்கோம்? ஃப்ளைட்ல. ஃப்ளைட்லேருந்து வந்துட்டோமா? ஃப்ளைட்லேருந்து இறங்கிட்டோமா? ஃப்ளைட் எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சா?
இப்போ திரும்பி இன்னொரு ஃப்ளைட்டு பிடிச்சி மால்தீவ்ஸ் போகிறோம். ஓகே இப்போ நாங்கள் மால்தீவ்ஸ் போகிறோம். ஸ்ரீலங்காலேருந்து ஃப்ளைட்லாம் ஏறிட்டோம். இவர் உட்காந்தோடனே எந்த சீட் வேணும்னா விண்டோ சீட் தான் வேணுமா இவருக்கு. உட்காந்து என்ன பண்ணணும் சிக்கி? உட்காந்தோடனே என்ன பண்ணணும்? ஃப்ளைட்டில் உட்காந்து போடு, அவனே போடுவான். காலை முதல் ஒழுங்காக வைடா. போட்டு இதை இழுத்துனா டைட் ஆகிடும். மம்மி தானே சொல்லி கொடுத்தேன் எல்லாமே. நீ பாத்தியா போட்டு? வந்துட்டோம், மால்தீவ்ஸ் வந்துட்டோம். ஏ சிக்கி டயரில் தூங்கிட்டான். ஓகே வந்துட்டோம், மால்தீவ்ஸ் வந்துட்டோம். ஓகே நல்லா இருந்துச்சுல, ஏர்போர்ட்டும் சூப்பராக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. மழை பெய்யுது, நாங்கள் வந்த டைம் பார்த்து மழை பெய்யுது. பட் ஆனால் நல்லா இருக்கு, பார்க்கவே சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படியே பார்க்கவே. பட் போட்டு டிலே ஆகுது. ஆமாம், அதாவது எங்களுக்கு வர அதான் நான் சொன்னல, ஐலாண்டில் தான் புக் பண்ணியிருக்கேன். தனி ஐலாண்டு இது, அங்கே இருக்க ரெசார்ட் தான் புக் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து இந்த இதுவில் ஸ்பீட் போட்டில் தான் போகணும். ஓகே, அந்த ஸ்பீட் போட் வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நிறமும் தூங்கிட்டான். மழை பெய்யுது, மழை பெஞ்சால் எப்படி இருக்கும்னு தெரில. ஆனால் நம்ம வெளியில் சுற்ற போதில்ல, 3 நாளுமே ரெசார்ட்டில் தான் இருக்க போகிறோம். அங்கே இருக்க இதுவை தான் ஆக்டிவிட்டீஸ் தான் நம்ம பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்க. பட் ஆனால் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ஓகே மழை பெய்யுது, அதை நினச்சா தான் பயமாக இருக்குது. ஓகே நான் இப்போது ரெசார்ட் போகிறது எல்லாமே உங்களுக்கு அப்படியே ஒரு ஷார்ட்டாக காமிப்பேன் பாருங்கள். போய்ட்டு ரெசார்ட்டில் செக்இன் பண்ணிவிட்டு ரூம்லேருந்து இதோட நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே மழை பெய்யறதுனால இந்த சீட்டு போட்டு வச்சுருக்காங்க, இல்லைன்னா சூப்பராக இருந்திருக்காங்க. ஓ மை காட், லொகேஷன் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல, செம்மையாக இருக்குல்ல. இங்கே பாருங்க, ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஐலாண்ட். ஓகேவா, செம்மையாக இருக்குது. எங்கேயோ தான் வந்திருக்கோம், ஆனால் பயங்கரமாக இருக்குது. செக்கி தான் தூங்கிட்டு இருக்கான் இதை பார்க்காம. நாங்கள் வாக்வே, இந்த பாத்வே பாருங்க பயங்கரமாக இருக்கும். அம்மா ஜோக்கு வந்தாரு, ஆரம் பண்ண சொல்லி ஆக்சுவலாக இதை வந்து எப்படி கொடுத்தானா, கையில் எப்படி கொடுக்கல, அந்த சாப்ஸ்டிக் மாதிரி பிடிச்சி இப்படி கொடுத்தாரு. ஓகேவா, அந்த இதுல இது கையில் பிடிக்கல, இந்த சாப்ஸ்டிக் மாதிரி ஏதோ சம்திங் வச்சு பிடிச்சி இப்படி கொடுக்க மாறப்பான் அப்படின்றாரு. தேங்க்யூ அப்படின்னு வாங்கி வச்சுக்கிட்டான். அவர் தெரிஞ்சு இவளுக்கு எதுவும் புரியல அப்படின்ட்டு ஃபேஸ் டவல் தொடச்சுவாங்க அப்படின்னா. எனக்கு புரியல இல்ல, இவனுக்கு தான் புரியலன்ட்டு சொன்னாரு. யாருக்கு இதாண்டி தேங்க்யூன்ட்டு வாங்கினேன். தேங்க்யூன்னு சொல்றது வந்து சென்ஸ்டா, பேசிக் சிவிக் சென்ஸ் தான். இது ரூம் செக்இன் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பாஸ்போர்ட்லாம் கொடுத்துருக்கோம். செம்மையாக இருங்க ஒரு ரூம், இந்த இடம். ஒரு 4 நாளைக்கு இன்ஸ்டா, யூடியூப் எல்லாத்துலேயும் வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். 4 நாளைக்கு ஓகே. பட் ஆனால் உங்களுக்கு நிறைய வீடியோ வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்களும் இந்த இடத்துக்கு வந்து அப்படி தான் வீடியோ எடுத்துருவீங்க. அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் இது. ஓகே, அண்ட் இது ப்ரொமோஷன்லாம் எதுவும் இல்லை, நாங்கள் எல்லாம் பே பண்ணி நாங்கள் சும்மா வெட்டிங் ஆனிவர்சரியாக வந்திருக்கோம். இந்த போர்டு தெரியுதா, இங்கே பாருங்க அப்படியே பின்னாடி மது வந்து ஸ்கூபா டைவிங் போறா. என்ன விட இவன் ரொம்ப ஆர்வமா. இல்லடி, மதுவும் ரெடி ஆகிட்டா ஸ்கூபா டைவிங்க்கு. எனக்கு போய் நடுக்கடல்ல நான் தள்ளி விட்றேன், நீ தாண்டி கேட்ட ஃபஸ்ட்டு.